ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சரவிளக்கு, டயமண்ட் இன் த ஸ்கை. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 4ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு மறுமொழியாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் கணவனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால், 5 கணவன்மார் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு கணவன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றாள். இன்றைய மனப்பாட வசனம் தானியேல் 12:3. ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வர். Those who turn many to righteousness will shine like stars forever. சென்ற நூற்றாண்டில் முதல் 2 மிஷனரி சங்கங்களை, இந்தியன் மிஷனரி சொசைட்டி IMS, நேஷனல் மிஷனரி சொசைட்டி NMS, இந்திய மிஷனரி சங்கம், சுதேச மிஷனரி சங்கம் ஆகிய 2 முதல் மிஷனரி நிறுவனங்களை நிறுவிய பேராயர் சாமுவேல் வேதநாயகம் அசரியா அவர்களுக்கு, அவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், 19ஆம் நூற்றாண்டின் முதல் பாதி பகுதியிலே வாழ்ந்தவர். அவருக்கு அதிகமாய் பிடித்த வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தும் பெருமை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. 1 கொரிந்தியர் 9:16 உள்ள வசனம். இதை சபையார் தங்கள் தலைமேல் கை வைத்து வாசிக்க சொல்லுவாராம். பிரியமானவர்களே, எனது முதுநிலை பட்ட படிப்பின் போது மிக நல்ல ஆவிக்குரிய சபை ஒன்றிற்கு 2 ஆண்டுகள் வாரந்தோறும் சென்று வந்தேன். ஒரு நாளாவது அச்சபையின் மேய்ப்பர் ஆத்தும ஆதாயத்திற்கு சவால் விட்டதாகவோ, ஆத்தும ஆதாய பயிற்சி வகுப்பு நடத்தியதாகவோ, ஆத்தும ஆதாய செயல்முறை நூல் ஒன்றை அறிமுகம் செய்ததாகவோ எனக்கு நினைவில்லை. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று ஆண்டவர் இன்றும் அறைகூவிக்கொண்டே இருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்ற இயேசுவின் அங்கலாய்ப்பு இன்னும் நின்றுவிடவில்லை. மிஷனரி பணியில் 30 ஆண்டுகளுக்கு மேல் ஈடுபட்டிருக்கும் நான் தொடர்ந்து நெடுகவே கண்டுவரும் வேதனைக்குரிய காரியம் என்ன தெரியுமா? திருச்சபைகளில் மிஷனரி ஊழிய ஆதரவாளர் பெருகுகிறார்களே தவிர தனியாள் ஆத்துமாதாயகர் பெருகவில்லை. There are more supporters
but very few soul winners. ஆதரவாளர் தேவைதான், ஆனால் முழுவதும் தூண்களால் நிரம்பியிருக்கும் ஒரு ஆலயத்தை கற்பனை செய்து பாருங்களேன். அழகூட்டுவது தூண்களா, சரவிளக்குகளா? ஆத்தும ஆதாயகர்தான் மிளிரும் ஒளி விளக்குகள். இந்த நிலைக்கு சபை மேய்ப்பர்களும் சங்க தலைவர்களும் இருவரும் பொறுப்பு என்றே நான் சொல்வேன். மிஷனரி சங்கங்களும் மிஷனரிகளும் பெருகுவது நல்லது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆத்தும ஆதாயகனாக மாற்றும் வரை நாட்டை நாம் நற்செய்திமயமாக்க முடியாது. இதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஆதி திருச்சபையின் வெற்றிக்கு வேறு ரகசியம் இருந்ததாகவும் தெரியவில்லை. இன்று இந்தியாவில் கடவுள் எழுப்பியுள்ள பல மேடை பிரசங்கிகளுக்காய் அவரை துதிக்கிறோம். அவர்களது கூட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் உதவி செய்வதற்காக கிறிஸ்தவர்கள் அவர்களை சுற்றி நிற்கட்டும். ஆனால் தன்னோடு நிற்கும் கிறிஸ்தவர்களை ஆத்துமாதாயகர்களாக மாற்றி பாவிகள் இருக்கும் தெருக்களுக்கும் மூலைகளுக்கும் அவர்களை சிதறப் பண்ணாத எந்த பிரசங்கியும் தனது அழைப்பில் தவறுகிறார். சுவிசேஷகரான இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களான மனிதரை மற்ற மனிதரை பிடிக்கிறவர்களாக்கினார். மத்தேயு 9:4-19 அவர் அதைத்தான் சொன்னார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக விசுவாசிகள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தவே ஆண்டவர் சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தினார். சபையின் 5 ஊழியங்கள் மிக அதிகமாக இந்த நாட்களிலே பேசப்படுகின்றன. நல்லது. ஆனால் அந்த 5 வகை ஊழியங்களுடைய பிரதான நோக்கம் என்ன என்பது மறந்துவிடப்படுகிறது. இதோ வாசிக்கிறேன். எபேசியர் 4:12-13. பசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று இருக்கிறது. இதிலே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்கிற ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக என்பதை நான் விட்டு விடுகிறோம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு விசுவாசியையும் ஓர் ஊழியக்காரனாய் மாற்றுவதே ஒவ்வொரு ஊழியக்காரனின் கடமையாகும். It is the ministry of every minister to make every believer a minister. அதுதான் அந்த எபேசியர் 4:12-13 தாற்பயம். தனியாள் ஆத்துமாதாய பணியை பிரியமானவர்களை நீங்கள் ருசித்து விட்டால் எதற்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இன்றே ஒருவருக்காவது நற்செய்தியை அறிவித்து பாருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி எவ்விதமாக பொங்கி எழுந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை நீங்களே அனுபவித்து பார்ப்பீர்கள். சகோதரி சாராள் நவரோஜ் அவர்கள் எழுதிய பாடலிலிருந்து 2 வரிகளை வாசிக்கிறேன். எரியும் விளக்கில் எண்ணெய் ஊற்றும், எரிந்து நானும் பிரகாசிப்பேன். மலைமேல் பட்டணம் மறைந்திடுமோ, பங்கிடாதென்றும் உம் மகிமை. ஞானிகள் வானத்தின் பேரொளி போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் ஒளி வீசி திகழ்வார். நீங்கள் ஒரு ஆத்துமாதாயகராக திகழ்ந்தார். யூ ஆர் a diamond in the sky. நீங்களே ஒரு சரவிளக்கு. மகாபெரிய தேவனே, இந்த நாளிலே எங்களுக்கு கிடைத்த இந்த ஊக்குவிப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய பிரதான பணியும் ஒவ்வொரு விசுவாசியையும் ஊழியக்காரனாக மாற்றுவதே என்பதை உம்முடைய திருவசனத்திலிருந்து எங்களுக்கு தெளிவாக்கினதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஊழியக்காரர் அல்லாத விசுவாசிகள் என்று 2 வகுப்பார் 2 தரத்தார் இருக்கிற இந்த அவல நிலை சீக்கிரமாக எங்கள் திருச்சபைகளிலே மாறிவிடட்டும். விசுவாசிகள் அத்தனை பேரும் ஊழியக்காரராக இருக்கட்டும். அத்தனை ஊழியக்காரரும் விசுவாசிகளை ஊழியக்காரராக மாற்றட்டும்.
இதுவே எங்கள் முழக்கமாக நோக்கமாக இருக்கட்டும். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கர்த்தாவே நீர் தட்டி எழுப்பி வெளியே அனுப்பி ஒரு ஆத்துமாவையாவது உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து அதனால் உண்டாகிற ஒரு பெரிய ஆரவார மகிழ்ச்சிக்குள்ளே நீர் அந்த சகோதரனை சகோதரியை கொண்டு வர வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். வானத்தின் விண்மீன்களாக பிரகாசிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய சிலாக்கியமான அழைப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் இன்னும் ஆயிரங்களை லட்சங்களை உமக்கு பின்பற்றுகிறவர்களாக மாற்றும் மனிதரை பிடிக்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.